அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்தை பற்றி சரியான விதத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம், எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது, எப்படி ஹஜ் செய்வது, எப்படி இறைவனை தியானம் செய்வது, இவற்றை மாத்திரம் சொல்லி தந்துவிட்டு மற்ற விஷயங்களிலே உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இல்லை. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை மனித வாழ்க்கையிலே ஒருவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் அது தலையிடும். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வழிகாட்டும், உத்தரவிடும். இஸ்லாம் ஒரு விஷயத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை என்று உதாரணத்திற்கு கூட ஒன்றை எடுத்து காட்ட முடியாது. எதை பற்றி கேட்டாலும் அது கூடுமா கூடாதா, செய்யத்தக்கதா தகாததா என்று தெளிவான விடை அளிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சில தலைவர்களிடத்தில் சில நேரங்களிலே செய்தியாளர்கள் கருத்து கேட்பார்கள், நோ கமெண்ட்ஸ் போயிடுவார் ஒரு பாட்டுக்கு. நான் கருத்து சொல்ல விரும்பல. கருத்து சொல்ல விரும்பாமல் இருக்கக்கூடாது. ஒரு கருத்து இருக்கணும். ஒரு மனிதனுக்கு எதை பற்றியும் அவனுக்கு ஒரு பார்வை இருக்கணும். குடிக்கலாமா, நான் கருத்து சொல்ல விரும்பல. குடிக்கலாம்னா குடிக்கலான்னு சொல்லிட்டு போ. உன்னுடைய கருத்து குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதுன்னு சொல்லு. இப்படி சொல்லாம இவனும் முன்படக்கூடாது, அவனும் முன்படக்கூடாது. இந்த பக்கம் இந்த முகத்தை காட்டிக்கிறன்னு, அந்த பக்கம் அந்த முகத்தை காட்டிக்கிறன்னு, இந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லக்கூடிய தலைவர்களையும் சித்தாந்தங்களையும் உலகத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியாது. உதாரணத்துக்காக வேண்டி ஒன்னு சொல்லுங்கன்னு கேட்டா கூட யாராலையும் சொல்ல இயலாது. அப்படி எல்லா துறைகளிலும் இந்த மார்க்கம் தலையிடுகிறது, வழிகாட்டுகிறது என்றதை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எல்லா பணிகளையும் ஒருவன் செய்தால்தான் அவன் சரியான முஸ்லிமாக திகழ முடியும். ஒருவர் 5 நேரமும் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், இறைவனை தியானித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியுமா? உலகத்தில் வேண்டால் அவர் பெரிய மகான், பெரிய நல்லடியார், அவர் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கிடையாது என்று சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் அவர் நல்லவரா? இதை மாத்திரம் ஒருவர் செய்தால் அவர் நல்லவர் இல்லை. இது செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், இறைவனுக்கு செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் செய்ய வேண்டும். அதை செய்வதோடு நிறுத்திக் கொண்டால் அவர் நல்லவரா? இல்லை. இறைவனுக்கு செய்கிற காரியத்தை கடந்து நம்ம வாழுகிற உலகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, ஊருக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, தெருவுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, வீட்டிற்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, சொந்தக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு செய்கின்ற பணிகள் இருக்கின்றன. இப்படி ஏராளமான பணிகள் நீ செய்தாக வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் நீ முஸ்லிமாக ஆக முடியும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பல நபி தோழர்கள் அவங்க ஆர்வம் அதிகப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல தோழர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது அதிகமான ஈடுபாடும் அதிகமான அக்கறையும் ஏற்பட்டு என்ன செய்வார்கள் என்றால், வணக்க வழிபாடுகளிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். ஒரே தொழுகை, ஒரே நோன்பு, இப்படி தங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே சில தோழர்கள் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து
அவர் ஒரு அவுளியான்றுவோம். எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே தான் இருக்காரு. நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஒரு மகான் உலகத்தில் உண்டா? என்னைக்கு பார்த்தாலும் நோம்பாவே இருக்கிறார். என்ன சொல்லுவோம்? பாராட்டுவோம். அவருடைய அந்தஸ்து உயர்வானதுன்னு நம்ம நம்புவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு செய்கிறேன் என்று சொல்லி மனைவியை கவனிக்காமல், குடும்பத்தை கவனிக்காமல், சமுதாயத்தை கவனிக்காமல், நாட்டை கவனிக்காமல், ஊரை கவனிக்காமல், உலகத்தை கவனிக்காமல், தன்னையே கவனிக்காமல் யாரெல்லாம் இப்படி ரொம்ப அதிகமாக எல்லை மீறி சென்றார்களோ, நல்லது என்ற பெயரிலே யார் எல்லை மீறினார்களோ அவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து திருத்திய சம்பவங்கள் ஏராளம். ஒன்று ரெண்டு அல்ல, கேள்விப்படும் போதெல்லாம் திருத்துவார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திய மனைவி இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சில பேர் வருகிறார்கள். 3 பேர் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்களுடைய வணக்க வழிபாடு என்ன? உங்க கணவர் தானே, எங்களுக்கு வீட்டுக்குள்ள அவங்க எப்படி நடப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய மற்ற வணக்க வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை அந்த மக்களுக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? நபிகள் நாயகம்னா எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாங்க, நபிகள் நாயகம்னா எப்ப பார்த்தாலும் நோம்பவே இருப்பாங்க, நபிகள் நாயகம்னா பேருக்கு தான் பொண்டாட்டியா இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்க, அப்படி ஒரு ஆளா இருப்பாங்க நினைச்சிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாம் வந்து ஆயிஷா நாயகிட்ட கேட்ட உடனே அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்யறது மத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த 3 பேர் நினைக்கிறாங்க, இவ்வளவுதானா? ஏன்னா பெருசா நினைச்சிட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கங்களை கேட்ட உடனே அது குறைவாக அவர்களுக்கு தோன்றுகிறது. கண்ணகும் தகால்லுஹா, அது ரொம்ப கம்மி மாதிரி அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அவங்களே பேசிக்கிறாங்க, நபிகள் நாயகம் என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில் அவங்க கம்மியாக வணக்கம் செஞ்சா கூட அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைச்சிரும். நம்ம எல்லாம் அப்படியா பேசிக்கிறாங்க. 3 பேரும் எப்படி பேசுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால், இறைவனுடைய அன்பை பெற்றவராக இருக்கிற காரணத்தினால், அன்பை பெற்றவர்கள் கொஞ்சமா செஞ்சாலும் நமக்கு பெருசா தெரியும்ல. நமக்கே 4 பிள்ளை இருந்தா ஒருத்தன் தருதலையா இருப்பான், பிடிக்காத பிள்ளையா இருப்பான், அவன் 1000 ரூபாய் தருவான், அது நமக்கு பெருசா தெரியாது. ஒரு பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருப்போம், அவன் 50 ரூபாய் கொடுப்பான், அது அந்த தாய்க்கு தகப்பனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஏன்? அவங்க எதை விரும்புறாங்களோ அவங்க கொடுக்கிற சின்னது பெருசா தெரியும், இவங்க கொடுக்கிற பெருசு சின்னதா தெரியும். அப்ப அவங்க பேசிக்கிறாங்க, நபிகள் நாயகம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரு, அன்பை பெற்றவங்க, அவங்களுக்கு இது போதும், இந்த வணக்கம் கம்மியா செய்யறாங்களே அது போதும், நமக்கு அது போதாது அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? நபிகள் நாயகத்தை கொடுங்க, நம்ம விஷயத்தை பார்ப்போங்க அப்படின்னு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொல்றார், இனிமேல் நான் இரவெல்லாம் தூங்கவே மாட்டேன். அவங்க தூங்கிட்டு வணங்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு விஷயம் போதும், நமக்கு போதாது. என்ன செய்வோம்? ராத்திரி பூரா ஒரே தொழுகதான். இனிமே இரவு பூரா என்னதான்? ராத்திரிக்கு தொழ ஆரம்பிச்சா சுபுக வரைக்கும் தொழுகதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இரவெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் தினம் நோம்பு வச்சுட்டே இருப்பேன், ஒரு நாள் விட மாட்டேன், தினசரி நோம்பு தான் அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். 3 இளைஞர்கள், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஏன்? கல்யாணம் பண்ணா மனைவிக்கு செய்யற கடமை, சம்பாதிக்கணும், பல விஷயங்கள் இருக்கிறதுனால அது மாட்டேங்கிறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, அப்புறமேல இந்த மாதிரி முடிவெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க அந்த 3 பேர் இருக்கிறாங்க? இந்த மாதிரி பேசின 3 பேர் எங்க வர்றாங்க? 3 பேர்ட்டையும் சொல்றாங்க, உங்களை விட நான் இறைவனை அதிகம் அஞ்சுகிறேன். நீங்க அல்லாஹ் பயப்படுற நினைக்கிறீங்க, நீங்க எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களோ அதை விட அதிகமாக நான் பயப்படுறேன். அப்படி பயந்தும் சில நேரம் தூங்குகிறேன், சில நேரம் தொழுகிறேன். சிறிது நேரம் தூங்குகிறேன், சிறிது நேரம் தொழுகிறேன். தொழுதுகிட்டே இருக்க மாட்டேன், தூங்கவும் செய்வேன், தொழவும் செய்வேன்.
சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நோன்பு வைக்காமல் இருக்கிறேன். மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த என் வழிமுறையை யாராவது புறக்கணித்தால் அவர் என்னை சேர்ந்தவரே இல்லை. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க விளங்குதா? வணக்க வழிபாட்டுக்காக தன்னை முழுமையாக ஒருவர் அர்ப்பணிக்கிறேன் என்கிறார், இன்னொருவர் கல்யாணமே செய்ய மாட்டேன் என்கிறார், இன்னொருவர் தினசரி நோன்பு என்கிறார். நம்மெல்லாம் நல்லது என்று நமக்கு நம்ம மனசுல தென்படுகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி தென்படவில்லை. அவர்கள் கெட்டவர்களாக தென்படுகிறார்கள். இந்த மாதிரி நடக்கிற ஆளு நம்ம லிஸ்ட்ல வரக்கூடாது, போயிரு, வெளியே போயிரும், எங்களை சேர்ந்த ஆள் கிடையாது, நீ இஸ்லாத்தில் உள்ள ஆள் கிடையாது. அப்ப இதுல என்ன விளங்குறது? ஒரு மனிதன் வெறும் தொழுவதற்காக படைக்கப்படவில்லை. ஒரு மனிதன் தஸ்பீ மணியை உருட்டி கொண்டு இருப்பதற்காக அவன் படைக்கப்படவில்லை, அதுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை. ஒரு மனிதன் எப்ப பார்த்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. அவனுக்கு வேற வேற வேலைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்க எப்ப பார்த்தாலும் நோன்பு வைப்போம்னு சொன்ன, நோன்பு ரொம்ப வச்சு நாங்க எடுக்க மாட்டோம், வெளியேற்றிடுவோம், எங்களை சேர்ந்தால் கிடையாது. எப்ப பார்த்தாலும் தொழுவுறேன்னு சொல்லி ராத்திரி பூரா தொழுவுறேன்னு சொல்லி உன்னை அங்கீகரிக்க மாட்டோம், நீ எங்களை சேர்ந்தால் இல்ல. இதில் என்ன விளங்குறது? இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த ஒரு மார்க்கம் தான். நீங்க உலகத்தில் பார்க்கலாம், கடவுள் என்ற பெயரால், இறைவனுக்கு செய்கிறோம் என்ற பெயரால் எவ்வளவு வேதனைகளை தங்கள் மீது தாங்களே சுமத்திக் கொள்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் உண்ட கடவுள் கேட்கல, நிறைய நல்லதுகள் செய்ய நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ உயர்ந்த படைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வகுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தால் நபிகள் நாயகம் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வருவதற்கு அனுமதிக்க வேண்டும், அதான் இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் நம்ம காலத்தில் அதை மறுக்கிறார்கள். நம்ம நாட்டில் மறுக்கிறார்கள், அரபு நாட்டில் மறுப்பது இல்லை. ஹஜ்ஜுக்கே போறாங்க, பள்ளிவாசல்ல பெரிய பள்ளி எது? பள்ளிவாசல்ல சிறந்த பள்ளிவாசல் எது? உலகத்திலேயே முதலிடத்தில் வைக்கப்பட்டுள்ள 1,00,000 நன்மை, ஒன்றுக்கு 1,00,000 நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் ஹராம், காபா. அங்கே பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்களா இல்லையா? அங்க தொழுகிறாங்களா இல்லையா? அந்த பள்ளியில தொழலாம்னா வேற எந்த பள்ளியில தொழுகிறதுக்கு என்னங்கிறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் பள்ளிவாசலிலே அனுமதிக்கப்பட்டது போலவே பெண்களும் அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அந்த நிலை வந்துவிட்டால் பெண்களுக்கு நிறைய மார்க்க அறிவு கிடைச்சிடும். ஜமாத்தில் உள்ளவர்கள் இதை கொஞ்சம் நன்கு சிந்திக்க வேண்டும். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். பள்ளிவாசலுக்கு வந்தால் அப்படி ஒரு கயிறு கட்டி தொங்குது. பள்ளிவாசல்ல வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கிறது. திடீர்னு என்ன இந்த கயிறு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் இந்த கயிறு பற்றுது. பின் வரிசையில ஒரு கயித்தை கட்டி தொங்க போட்டிருக்கிறாங்க. இது என்னப்பா திடீர்னு கயிறு தொங்குதா, என்ன விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க, அது இந்த ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா ரொம்ப தொழுவாங்க, அதிகமா தொழுவும் போது பள்ளிவாசல்ல வந்து அதிகமா தொழுவாங்க, தொழுவும் பொழுது தூக்கம் மேலிடும், தூக்கம் வந்து கீழே விழுந்துடக்கூடாதுல, அதுக்கான கயித்தை இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவாங்களாம். அந்த கயிற்று தொங்குற கயித்தை இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது. அப்படி தூக்கம் வந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், கீழே விழ மாட்டோம். அந்த மாதிரி அப்படி தொழுவக்கூடிய ஒரு அம்மா வாக்குன்னு பாராட்டி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடு இந்த பேச்ச, பாராட்டியா இது? போய் இது என்ன பாராட்டுற விஷயமா? தூக்கம் வந்தா தூங்குவியா? உன்னை தூக்கத்தை விட்டு யார் தொழுவ சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பிமா துதீகூன், எது முடியுமோ அதை செய்யுங்கள், எது இயலுமோ அதை செய்யுங்கள். தூக்கம் வந்தால் தூங்கிவிட்டு தூக்கம் போனவன தொழுங்கள். இப்படி தூக்கமே வரக்கூடாது என்பதற்காக கைத்தை கட்டிக் கொள்வது, தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வெங்காயத்தை கண்ணில் தடவிக்கிட்டு வணங்குறேன் என்பது, இதெல்லாம் இங்க கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் எதுக்கு? எல்லாத்தையும் கவனிக்குது பாருங்க அந்த மார்க்கம். இஸ்லாத்துல ஒருத்தன் நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் எல்லாத்துக்கும் நல்லவனா இருப்பான். ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் என்பது என்ன செய்வான்? தனக்கு நல்லவனாக இருப்பான், மனைவிக்கு நல்லவனாக இருப்பான், பெற்றோருக்கு நல்லவனாக இருப்பான், ஊருக்கு நல்லவனாக இருப்பான், உலகத்துக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லவனாக இருப்பான். நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், அவனா வரம்பு மீறக்கூடிய ஒரு முஸ்லீம் தான். அவன் யாருக்கு நல்லவனா இருக்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு கூட கடைசியில் நல்லவனா இருக்க மாட்டான். இப்படிலாம் செஞ்சான்னா அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதீனாவுக்கு போன ஆரம்ப கட்டத்தில் ஹிஜ்ரத் செய்தானே போறாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் மக்கா. அந்த காலத்துல மக்கா ஒரு நாடு, மதீனா ஒரு நாடு. இப்பதான் ஊருண்டு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த காலத்துல அப்படித்தானே, வந்தவாசி ஒரு நாடு தானே, ஆற்காடு வேற ஒரு நாடா தானே இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நாடுகள், ஊர்கள் தான் நாடா இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு எங்க வர்றாங்க? மதீனாவுக்கு அகதியா வர்றாங்க, விரட்டி விடுறாங்க, வந்துடுறாங்க. அவங்களோட ஏராளமான தோழர்களும் வர்றாங்க. அவங்க மட்டும் வரல, அவங்களோட ஏராளமான தோழர்கள் வர்றாங்க. அந்த தோழர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த மதீனாவை சொந்த ஊராக கொண்டார்களே அந்த மக்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். வந்தவாசி மக்கள் மாதிரி வைங்களேன், எல்லாம் வெளியூர் மக்கள் அங்கீகரிச்சிட்டு இருக்கிற ஊர் இது, ஒரு நல்ல ஊர் தானே. அந்த மாதிரியான வந்தவாசி மாதிரியான மனப்பான்மை உள்ள மக்கள் யாரு? மதீனாவாசிகள். அப்ப அந்த மாதிரியான ஒரு மக்கள்லாம் வந்த உடனே இப்ப அகதி வந்தா என்ன செய்வோம்? அரசாங்கத்துல அகதி முகாம் ஏற்படுத்தி அது சோறு கறி கொடுத்து அவங்களை காப்பாத்துறான், உதவியெல்லாம் கொடுத்து. அந்த காலத்துல அந்த மாதிரி செட்டப்லாம் இல்ல. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா, வெளியூர்ல இருந்து ஒரு 500 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த 500 பேர் எங்க தங்குறது, 500 பேர் எங்க படுக்கிறது, 500 பேர் என்ன தொழில் பண்றது, 500 பேர் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது, இது ஒரு பெரிய பிரச்சனை தானே, ஒரு புதாகரமான பிரச்சனை இது. அப்ப என்ன பண்றாங்க, உள்ளூர் வாசிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கொள்கைக்காக வந்துட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் ஊர்ல வீடு வாசல்லாம் இருக்குது, மார்க்கத்திற்காக கொள்கைக்காக வேண்டி சொந்த ஊரை தியாகம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதனால இங்க உள்ள ஒரு ஆளு, அங்கிருந்து வந்த ஒரு ஆளை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொறுப்பிலே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஒவ்வொரு மதீனாவுல உள்ள ஒருத்தரும் ஒவ்வொரு மக்காவில் இருந்து வந்த ஒருத்தரை தங்கள் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறார்கள். வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போனா வீட்டுல பாதி, வச்சுக்கிற ஆடையில பாதி, தொழில் வச்சிருந்தா தொழில பாதி, ரெண்டு பேரிச்சம்பரம் இருந்தா ஆறுக்கு ஒரு பேரிச்சம்பரம், இப்படியாக எல்லாத்திலையும் பாதி பாதியாக அந்த நன்மக்கள் மதீனாவை சேர்ந்த அன்சார். அதனால அன்சார்னு உங்களுக்கு பேரு. அன்சார்னா என்ன அர்த்தம்? உதவியாளர்கள். இந்த மாதிரி ஒரு உதவியாளர்களை உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் பாதியா கொடுப்பாங்களா? எல்லாரும் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்க 2 பேர் ஒரு ஊர்ல இருப்பான். இந்த மாதிரி வள்ளல் தன்மை உள்ளவன் 2 பேரோ 3 பேரோ இருப்பான். ஒட்டுமொத்த ஊரே கொடுக்குமா? ஊரே கொடுத்தாங்க. எல்லாருமே நினைச்சாங்க இருக்கிற எல்லாத்தையும் பாதி பாதியா கொடுத்தாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தினதுல ஒருத்தர் அபு தர்தாங்கிறவர். இந்த அபு தர்தா யாருன்னு கேட்டா ஒரு மதீனாவை சேர்ந்தவர். சல்மான் பார்சி என்பவர் ஈரானை சேர்ந்தவர். அவர் ஈரான்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு அகதியா நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சல்மான் பார்சினா பாரசீகம், ஈரான், சல்மான் பார்சி அவர்களை அபு தர்தாவோடு கோர்த்து நீங்க 2 பேரும் சகோதரர்களா இருந்துக்கிறங்க. இப்படி ஒருத்தருக்கு ஆட்களை பங்கு வச்சு கொடுப்பாங்கல்ல, நீ இவரை சகோதரரா வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சகோதரானு ஒரு வீட்டிலேயே அபு தர்தாவும் தங்குறாரு, சல்மான் தங்குறாரு. சல்மான் வெளியே வேலைக்கு வருவாரு, அபு தர்தா அவர் வேலைக்கு போயிருவாரு. ஒரு நாள் சல்மான் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வர்றாரு. அப்ப அபு தர்தா இல்ல, அபு தர்தாவுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஒரு வேலை வெட்டிக்கு செய்யக்கூடிய, வேலை வெட்டி செய்யும் பொழுது அணியக்கூடிய ஆடைகளோட, அழுக்கான ஆடைகளோட, கிழிசல் ஆடையோட என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு பார்க்கிறதுக்கே ஒரு பஞ்சை கோலத்துல அவங்க தோற்றம் அளிக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஏமா நீ உன் கணவர்லாம் இருக்கத்தானே செய்யறாரு, நீ கொஞ்சம் நல்லபடியா இருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி ஒரு கோலத்துல நீ இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா யாராவது கேட்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் கேட்ட உடனே கணவரை பத்தி போல பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் வாசிக்குது. என்ன கம்ப்ளைண்ட்? உங்க சகோதரர் இருக்காரு அபு தர்தா, அவருக்கு இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்லை. என்ன பண்ணுவார் அவரு? ராத்திரி வந்தார்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார்னா சுபுஹ் வரைக்கும் தொழுவார். அவர் அவருடைய வேலை என்ன? ராத்திரி நான் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறேன்னு பார்க்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? இரவாகி விட்டால் தொழுகையிலே நின்று விடுவார், பகலாகி விட்டால் நோன்பு, பகல் புறா நோன்பு, ராத்திரி புறா தொழுக. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி தேவையா? அவருக்கு பொண்டாட்டி தேவையில்லைன்னு நான் எதுக்கு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, நான் எதுக்காக நல்ல ஆடை அணியணும் அப்படின்னு அந்த அம்மா அபு தர்தாட்ட புகார் கொடுக்கறாங்க சல்மான். அப்படியே விஷயம், எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, வரட்டும் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்றாரு. இவர் வந்துட்டாரு கொஞ்ச நேரத்தில். யாரு?
வீட்டுக்காரர் அபூ துர்தா வந்துடுறாரு. வந்த உடனே சாப்பிட சொல்றாரு. சல்மான் சாப்பிட்டியான்னு இருக்கிறாரு. நீனுவா சாப்பிடுவோம், நான் நோம்பு. மரியாதையா உட்காரு, சாப்பிடவே இல்லையா? இவர் நோம்புங்கிறாரு. நோம்புனா இவர் விட மாட்டேங்கிறாரு. நோம்பா இருந்தாலும் பரவாயில்லை, என்னோட நீனு சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்ல நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. இது என்னடா சங்கடமா இருக்குன்னு சொல்லி கடைசி என்ன செய்யறாரு, அவரு நோம்பை விட்டுவிட்டு சாப்பிடுறாரு. இவரோட விருந்தாளி சல்மானோட சேர்ந்து அபூ துர்தாவும் சாப்பிடுறாரு. நொந்து போய் இந்த மனுஷனை போய் சேர்த்து விட்டாங்க, நம்ம நோம்பை கெடுத்து விட்டாரு. இரவாகுது. இரவானவன இப்போ தூங்கிடுவாரு சல்மான். இவர் வேணும்னு இன்னைக்கு முடிச்சுட்டு இருக்கிறாரு. எதுக்காக வேண்டி? இவரை கண்காணிக்கணும், இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். இஷா தொழுது முடிஞ்சாச்சா? சல்மான் படுத்தவன இவர் தொழுகிறதுக்கு போய் நிக்கிறாரு. சட்டையை பிடிச்சி இழுத்து படு பேசாம. தொழுவ போறாள் என்ன செய்யறாரு? தொழுவ போறேன் பேசா படு, படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு முடிச்சுட்டே கிடக்கிறார். இந்த மனுஷன் கெடுத்து விட்டாரு. இவர் தூங்கிட்ட அப்புறமேல நம்ம தொழுவோம். தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு அவரு? இவர் எப்பவும் தூங்குறவர் தான். சல்மான் வந்து அந்த கடமையை கரெக்டா செய்வாரு. ஆனா இன்னைக்கு கண்காணிக்கிறதுக்காக நிக்கிறதுனால தூங்கல. இவர் ஒரு மணி நேரம் கழிச்சு மரம் எந்திரிச்சு போறாரா, மறுபடி சட்டை இழுத்து படு பேசாம. இப்படியே எந்திரிக்கும் போதெல்லாம் இழுத்து இழுத்து படுக்க போடுறாரு. தூங்கவே இல்லை இவர் சல்மான். கடைசியா சுபுகுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது, சுபுகுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது அவரை எழுப்பி வா, ரெண்டு பேரும் இப்ப தொழுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே இவருக்கு தாங்கல. யாருக்கு? அபூ துர்தாவுக்கு. இந்த மாதிரி ஒரு கெட்ட மனுஷனை நம்மளோட சேர்த்து விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நினைக்கிறார் கெட்டவர்னு. நம்ம நோம்பையும் கெடுத்து எவ்வளவு ரக்காத்து தொழுது இருப்போம் அதையும் கெடுத்து நாசமாக்கி இந்த மாதிரி ஒரு மனுஷனை கோர்த்து விட்டாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி சுபு தொழுகி போயிடுறாங்க. போய் சுபு தொழுது முடிச்ச உடனே இந்த மாதிரி நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அவர் நோம்பையும் கெடுத்து விட்டாரு. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாரு. அப்ப சொல்றாரு சல்மான் இன்னொன்னு சொல்றாரு. தொழுது முடிச்ச உடனே அவருக்கு சொல்றாரு, அபூ துர்தாவுக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாரு. என்ன அறிவுரை? நம்ம நோம்பையும் கெடுத்து எவ்வளவு ரக்காத்து தொழுது இருப்போம் அதையும் கெடுத்து நாசமாக்கி இந்த மாதிரி ஒரு மனுஷனை கோர்த்து விட்டாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி சுபு தொழுகி போயிடுறாங்க. போய் சுபு தொழுது முடிச்ச உடனே சல்மான் இன்னொன்னு சொல்றாரு. தொழுது முடிச்ச உடனே அவருக்கு சொல்றாரு, அபூ துர்தாவுக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாரு. என்ன அறிவுரை? இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, அபூ துர்தாவே உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைன்னு சில கடமைகள் இருக்கிறது, அதை நீ செய்ய வேண்டும். ஒலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமைன்னு சில கடமைகள் உள்ளன, அதை நீ செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்கிறது, அதை உடலுக்கு செய்யணும். அதே மாதிரி ஒலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமைன்னு கடமை இருக்கிறது, அவரவர் கடமை அவரவருக்கு செய்யி இப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் இது எல்லாத்தையும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து புகாராக தெரிவிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அப்படியா சொன்னார்? அவர் நினைச்சிட்டு போனது கட்டுமையா டோஸ் உள்ள போகுது. யாருக்கு? சல்மானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமா திட்ட போறாங்கன்னு நினைச்சிட்டு அவர் போய் சொல்றாரு. இவ்வளவையும் கேட்டுப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் சரியா தான் சொல்லி இருக்கிறார், நீ தான் தப்பு பண்ணி இருக்கிற, அவர் எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கிறார், உனக்கு சொன்ன போதுன்னா எல்லாமே என்னது அவர் செஞ்சதான் சரி, நீ வணக்கம் வணக்கம் பொண்டாட்டியை மறக்கிறிய அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சதக சல்மான், சல்மான் உண்மையே சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு நற்சான்று வழங்குறாங்க. இதுல என்ன வழங்குது? இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் வழங்குதா? இந்த மார்க்கத்தில் ஒருவன் முழுமையாக ஈடுபட்டால் எல்லாத்தையும் கரெக்டா செய்வான், எல்லாம் கரெக்டா செஞ்சா தான் அவன் முஸ்லீம். அப்படி ஒரு மார்க்கம். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இளம் மாப்பிள்ளை, ஒரு புது மாப்பிள்ளையா இருக்கிற எப்படி இருப்பார்? அப்படி இருக்கணும்ல. இவர் என்ன பண்றாரு? எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாராம், எப்ப பார்த்தாலும் நோம்பான், எப்ப பார்த்தாலும் தொழுகை, இப்படியே தன்னுடைய புது மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கழிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகார் வந்த உடனே வீடு தேடி வந்துடுறாங்க, இவரை தேடி. இதுக்காக வேண்டிய என்னப்பா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருது? என்ன கம்ப்ளைண்ட்? திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? ரொம்ப தொழுகிறாருன்னு கம்ப்ளைண்ட், ரொம்ப நோம்பு வைக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட், ரொம்ப குர்ஆன் ஓதுறாருன்னு கம்ப்ளைண்ட். உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருதா? இப்படிலாம் சொல்லப்படுது, உண்மையா? ஆமா உண்மைதான். செய்யாத, இது இஸ்லாத்துல கிடையாது.
அதிகபட்சம் நீ நோன்பு வைக்கிறா இருந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்க, அது அதிகபட்சம் தான். நோன்பு வைக்கணும், வைக்காம இருக்கணும், சில நாள் வைக்கணும், சில நாள் நான் விட்டுறேன், இப்படி ஃபாலோ பண்ணுப்பா, இப்படி எல்லாம் அறிவுரை சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தூங்குற நேரத்தில் தூங்கணும், படுக்கிற நேரத்தில் படுக்கணும், சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடணும், நடக்கிற நேரத்தில் நடக்கணும், உடம்ப கட்டாகவும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும், இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம். அதனாலதான் இந்த மாதிரி வணக்கம்ங்கிற பேர்ல எல்லை மீறுவதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து திருத்தி அறிவுரை சொல்கிறார்கள். எந்த மார்க்கத்திலும் உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சில பேர் வணக்க வழிபாடுங்கிற பேர்ல ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய காட்சியை அவங்க பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? ஒரு நாள் இப்படி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எதிரில் பள்ளிவாசல்ல சொற்பொழிவு நிகழ்த்துறார்கள். பகல் நேரம், அது ஜும்மாவா இருக்கலாம் அநேகமா. உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியில, பள்ளிக்கு வெளியில ஒரு ஆள் நிக்கிறாரு. இங்க தெரியுது, பள்ளிக்கு வெளியில நிக்கிறார் ஒரு ஆளு, வெயில்ல தற்செயலா நிக்கிறாருன்னு பார்த்தா நின்றுட்டே தான் இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு சில பேர் நிப்பாங்க, வெயில்ல வந்துருவாங்கல்ல, ஏதோ ஒரு யாரை எதிர்பார்த்து நிக்கிறாரான்னு பார்த்தா அவர் நிக்கணுங்கிறதுக்காகவே நிக்கிறாருன்னு விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறான், என்னடா ஆரம்பிக்கும் போது நின்றாரு, இந்த பாதி பயான் பண்ணிட்டு ஒன்னு நிக்கிறாரு, முடிக்கிற வரைக்கும் நிப்பார் போல இருக்க அப்படின்னு சொல்லி விளங்கி கொண்டு உடனே சொற்பொழிவை நிப்பாட்டிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கறாங்க, ஆமா அந்த ஒரு ஆள் நிக்கிறாரு, ஏன் நிக்கிறாரு? எல்லாத்தையும் கவனிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனா தானே எதுவுமே பார்க்க, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கா, மைக் ஒழுங்கா இருக்கா, இது நல்லா இருக்கா, ஆடாம இருக்கா, எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. இந்த ஆடு பாருங்க டோட கூட சத்தம் கேட்கும். அப்ப எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இந்த ஆள் நிக்கிறாரே என்ன? அப்ப இருந்த மக்கள் சொல்றாங்க, அவர் நிக்கணும்னே நிக்கிறார், அல்லாஹ்வுக்காக நான் வெயில்ல நிப்பேன் அப்படி நேர்ச்சி பண்ணிட்டாராம். இறைவனுக்காக வேண்டி நான் வெயில்லையே நிப்பேன், யார்த்தையும் பேசவே மாட்டேன், உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி பண்ணிட்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எதுக்கு அல்லாஹ்வுக்கு தேவை? நீ நிக்கணும்டா, அல்லாஹ்க்கு என்ன இருக்கு? முதல்ல அந்த அளவுக்கு உள்ள உட்கார சொல்லுங்க, வெயில்ல இருந்து நிழலுக்கு ஆளை கொண்டு வாங்க, ஆளை உட்கார வைங்க, பேச சொல்லுங்க. பயான் பண்ணுவோம் பேசக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது, இவரை பேச சொல்றாங்க. ஏன் பேச மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கிட்டார, உடைக்கணுமே, உடைக்கிறதுக்காக வேண்டி என்னத்தையாவது பேசிட்டு உட்கார சொல்லுங்க. அந்த ஆளை மூணு விரதங்கிற விரதமா இது மார்க்கத்தில் உள்ளதா? அட ஒரு மனிதனுக்கு இந்த பேச்சை கொண்டுதான் மனுஷன் சிறந்து. ஆடு பேசுமா, மாடு பேசுமா, நாய் பேசுமா, பன்னி பேசுமா? நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற கிஃப்ட் எது? பேச்சு. இந்த பேச்சை கொண்டுதான் மனிதன் என்ன செய்யறான்? சிறந்து விளங்குகிறான். பகுத்தறிவை கொண்டு கூட சொல்ல இயலாது. பகுத்தறிவை கொடுத்து பேச முடியாம ஆக்கிருந்தான்னு வைங்க, ஒண்ணுமே இல்ல, இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்காது. பேச்சினாலதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்தாளுக்கு சொல்லி கொடுத்துறேன். இல்லன்னா என்னவாக, அவன் அது புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அடுத்தாளுக்கு சொல்லி கொடுத்த பிறகு அவர் அடுத்த விஷயத்துக்கு ஆராய்ச்சிக்கு போயிடுறாரு, அதை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாரு. இல்லன்னா என்னவாகணும், சோறாக்குறது எப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தி சிந்தி கண்டுபிடிக்கணும். நம்ம அப்பா நமக்கு சொல்லி தந்ததுனால நம்ம ஈஸியா போயிடுது, நம்ம அம்மா நமக்கு சொல்லி தந்ததுனால நம்ம வேற விஷயத்துக்கு போயிடுறோம். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அள்ளி போடுறோம், சோறாயிருது. இப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த பேச்சுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட். கெட்டதை பேசக்கூடாதுன்னு சொல்லு, புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லு, கோல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு, அடுத்தவனை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, ஆபாசமா, இது ஓகே. பேசவே கூடாதுன்னா இது என்னது? நல்லதை பேசு, நாலு பேருக்கு நல்லதை சொல்லு, அறிவுரையை சொல்லு, திருடுறவனை பார்த்து திருடாதுன்னு சொல்லு, தண்ணி அடிக்கிறவனை பார்த்து தண்ணி அடிக்காதுன்னு சொல்லு, லஞ்சம் வாங்குறவனை லஞ்சம் வாங்காதுன்னு சொல்லு. எவ்வளவோ விஷயங்கள் இந்த நாக்கை பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா? நீ நல்லதுக்கு பயன்படுத்துவே. என்னங்களா பேச மாட்டேன்னு மூணு விரதம் ஒரு விரதமா இது அல்லாஹ்வுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இதை கண்டிக்கிறாங்க. அவர் அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் அதை ஒத்துக்கல. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்? இந்த மார்க்கம் ரொம்ப அற்புதமான ஒரு மார்க்கம். ஒழுங்கா நம்ம புரிந்து கொண்டார். நம்மளுக்கே சரியா விளங்காததுனால மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க, பார்த்தாங்கன்னா நம்மளை பாக்குறாங்க, ஆமா என்ன இவங்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது. நம்ம சரியான முறையில் இஸ்லாத்தை கடைபிடிச்சோன்னு வைங்க, நீங்க இஸ்லாத்தை தனியா பிரச்சாரம்லாம் பண்ணவே வேணாம். இஸ்லாம் சொல்ற வேலையை மட்டும் ஒழுங்கா சொல்லி செஞ்சு காட்டுங்க, கூட்டம் கூட்டமா வந்து சேருவார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய
உங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் நீங்கள் பங்கெடுத்து செய்தீர்களேயானால் உங்களை நேசிப்பார்கள். உங்களை நேசிப்பதன் மூலமாக நீங்கள் ஏற்றிருக்கிற வாழ்க்கை நெறியை, இஸ்லாத்தை அவர்கள் நேசிப்பார்கள், விரும்புவார்கள், இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களும் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளவும் முன் வருவார்கள். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை நெறி என்பதற்கு தான் இதெல்லாம் நமக்கு சான்று தருது. எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க பாருங்க. இப்படியான ஒரு மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதனாலதான் இப்ப இஸ்லாம் சமுதாய பணியை பத்தி பேசுறோம். நீங்க என்ன நினைக்கலாம், வந்தாருன்னா பயான் பண்ண வந்தா தொழுகை பத்தி பேசுவாரா, நோன்பு வைக்க சொல்லுவாரா, என்ன செய்ய சமுதாய பணி இது என்னது நமக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறதுனாலதான் இந்த பேசிக்க முதல்ல போட வேண்டி இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கம் இது இல்ல. இதை சொல்வதற்கு இந்த மார்க்கம் வரல. வெறும் வணக்கத்தை சொல்லித் தருவதற்கு மாத்திரம் இந்த மார்க்கம் நமக்கு வழங்கப்படவில்லை. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த வகையில தான் சமூக பணிகளை பற்றி, அல்லாஹ்வுக்கு செய்யற பணிகளை மார்க்கம் சொல்ற மாதிரி சமுதாயத்திற்கு செய்யற பணிகளை, சமூகத்துக்கு செய்யற பணிகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, நிறைய சொல்லுது. சமுதாய பணிகளை இன்றைக்காவது சில விஷயங்களை தொலைக்காட்சி வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக, நூல்கள் வழியாக, சில இயக்கங்கள் வழியாக இப்படி எல்லாம் பணிகள் இருக்குன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல எவனு சமுதாய பணி எல்லாம் பண்ண மாட்டான். அவன் உண்டு வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருப்பான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக பணிகள்ல எவ்வளவுலாம் அக்கறை செலுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வியப்படைகிறோம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த காலத்து மனுஷனுக்கு இப்படிலாம் தோணாது. அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு மனுஷனை பத்தியே கேர் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சுயநலம். அப்படி ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாக நீ மனித குலத்துக்கு எப்படி நடக்கணும், நீ ஒரு மனுஷனை சுத்தி நீ வாழ்ற, நீ அவனுக்கு செய்யற கடமை இருக்கு, அவன் உனக்கு செய்யற கடமை இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சமமான நிலையில் நம்ம இருக்கிறோமா? கண்டிப்பாக இல்ல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறோமா? கிடையாது. காசுல ஈக்குவலா இல்ல, உடல் ஆற்றல்ல ஈக்குவலா இல்ல, உடலுடைய அழகுல சமமாக இல்ல, மற்றபடி உள்ள திறமைகள்ல சமமாக இல்ல. ஒருத்தனுக்கு திறமை கூட இருக்குது, ஒருத்தனுக்கு கம்மியா இருக்கு, ஒருத்தருக்கு திறமையே இல்ல, ஒருத்தனுக்கு காசு ஜாஸ்தியா இருக்கிறது, ஒருத்தனுக்கு அளவே இல்லாம இருக்கிறான். இப்படியாக அவன் அணிகிற டிரெஸ்ல இருந்து, தோற்றத்தில இருந்து, கோலத்தில இருந்து, அவனுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை துணையில இருந்து, சந்ததிகள்ல இருந்து, வசிக்கிற வீட்டில இருந்து, அட ஊர்களாச்சும் சமமா இருக்கா? வந்தவாசியும் என்ன ஊர் கடந்து வந்தோம், உத்தரமேரூர் ஒன்னா வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப ஊர்களுக்கு மத்தியில வித்தியாசம், நாடுகளுக்கு மத்தியில வித்தியாசம், பயன்படுத்துற பொருள்களுக்கு மத்தியில வித்தியாசம், இப்படி ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது. அப்ப வேறுபாடு இருக்கும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் நிக்க வேண்டி இருக்கிறது. அறிவு கூட உள்ளவன், அறிவு கம்மியா உள்ளவனுக்கு அதை கொண்டு ஏதாவது அவன் செய்யணும். காசு கூட உள்ளவன், காசு கம்மியா உள்ளவனுக்கு அதை கொண்டு அவன் ஏதாவது செய்யணும். ஆரோக்கியமா உள்ளவன், நோயாளியா உள்ளவனுக்கு ஏதாவது செய்யணும். இளைஞனா இருக்கிறவன், வயசானவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் குறைவு இருக்கிறதுனால எவனிடத்திலே நிறைவு இருக்கிறதோ, எவனிடத்திலே ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதோ அவன் குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்காக உழைக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஜாஸ்தியா தந்திருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்த ஒரு மனுஷன் உலகத்துல கிடையாது. எல்லாம் உள்ள ஒருத்தர் காட்டுங்க உலகத்துல. அவர் காசும் இருக்குது, உடல் ஆற்றலும் இருக்கிறது, மனைவியும் தங்கமான மனைவி, பிள்ளைகளும் அப்படி அற்புதமான பிள்ளைகள், ஆரோக்கியம் அப்படி காட்ட முடியுமா? பெரிய கோடீஸ்வரன் வாங்க, ஒரு ஏழைக்கு உள்ள பாக்கியம் அவனுக்கு கிடையாது. வீட்டுல என்ன எல்லாரும் பிரியாணி திம்பாங்க, இவனுக்கு கேழ்வரகு தட்டி கொடுத்துருவாங்க. விளங்குதா? அவ்வளவு காசு வச்சுக்கிட்டு எதை திங்கனே டாக்டர் சொல்லிடுவாரு, இறைச்சி தொடாத, ஆடு திங்க கூடாது, நீ மாடு திங்காத, நீ கொழுப்பு திங்காத, நீ எண்ணெய் யூஸ் பண்ணாத, உப்பு கூட போடாத, உப்பு இல்ல பண்ண குப்பையில இருக்கிறான், நீ உப்பு கூட போடக்கூடாது, தக்காளியை தொடாத. இது ஒரு வாழ்க்கையா? அது உனக்கு இவ்வளவு காசு இருக்க, பங்களாவில் இருக்கிற, அரண்மனையில் வசிக்கிற, குஷன் போட்டு படுக்கிற, திங்கிறது என்ன? இதுக்கு தானங்க எல்லாம் வாழ்றான், ஒரிஜா வயிற்று தானங்க. அப்ப என்னென்னத்தையோ அல்லாஹ் கொடுத்தா கூட இல்லாம ஆக்கியிருக்கிறான்ல. நம்ம ஏழை என்ன நினைக்கணும், அடே நமக்கு பங்களா இல்லாம இருக்கலாம், திங்கிறமே சட்டி சோறு சாப்பிட முடியுது, அவனுக்கு முடியுமா? 2 இட்லி தான் சாப்பிடணும்ன்றாங்க. அதை என்ன செய்யணும், 5 டைமா பிரிச்சு சாப்பிடுங்க,
சில பேருக்கு அவனுக்கு சாப்பாட்டு அளவை குறைச்சி நீங்க ஒரே நேரத்தில் தின்றாதீங்க. காலையில ஒண்ணு சாப்பிடுங்க, 10 மணிக்கு ஒண்ணு சாப்பிடுங்க, 12க்கு ஒண்ணு சாப்பிடுங்க, 2 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிடுங்க, 5 மணிக்கு ஒண்ணு சாப்பிடுங்க, 7 மணிக்கு ஒண்ணு சாப்பிடுங்க, படுக்குமோன்னு. இது ஒரு வாழ்க்கையா? அடே வந்தா எடுத்து வச்சமா வேஞ்சமா அது வாழ்க்கை. அப்ப இப்படி எல்லாம் அல்ல நீங்க நினைக்கலாம். பணக்காரன் நல்லா இருக்கான், ஒண்ணு நல்லாவெல்லாம் கிடையாது. அவங்கதா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. அட அது இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறாரா? பொண்டாட்டி சொல்லு கேட்காது. உலகத்தெல்லாம் கட்டி ஆளுவாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா போய் வச்சு தின்னுட்டு போ அப்படின்றவா. சோறு போடுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போட என்ன மரியாதை? நீ போட்டு தின்னு முடிஞ்சு வச்சா இல்ல. என்ன பணம் வச்சு என்ன பண்ண போற? என்னத்தை சாதிச்சிட்ட? ஒண்ணும் கிடையாது. இல்லன்னா என்ன ஆயிரும்? அவன் புள்ளையினால பேர் கெட்டு போய் பேப்பர்ல பேர் வந்துடும். புள்ள சாராய கடத்தல் ஈடுபட்ட அவன் கைது, போதைப் பொருள் அடிக்கும் போது பிடிபட்டார்கள், என்னத்தையா போட்டு விட்டு கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. இப்படி ஒண்ணு பொண்டாட்டி நல்லா இருந்தா புள்ள நல்லா இருக்காது, பணம் இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா பணம் இருக்காது, வீடு இருந்தா நிம்மதி இருக்காது. இப்படி ஏராளமான ப்ராப்ளம் இல்லாம மனுஷன் கிடையாது. அப்ப இப்படி உலகத்துல ஒழுங்கா இந்த உலகம் இயங்குவதற்கு என்ன செய்யணும்? எல்லாருக்குமே உதவும் மனப்பான்மை வரணும். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை என்ன செய்யணும்? 2 பேர் அதுக்கு 2 பேர் நேர்ந்து விடக்கூடாது. நீ உதவுறதுக்கு உள்ள ஆளு, ஏன் அவருக்கு உதவி தேவைப்படுமே. உதவுறதுக்குன்னு யாரும் நிர்ணயிக்க முடியாது. எல்லாரும் உதவணும். அவரவருக்கு ஏண்ட விஷயத்தில் அவரவர் உதவணும். இப்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு மனிதனுக்கும் 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மூட்டுகள், இந்த மூட்டு இருக்குல்ல, இங்கன ஒரு மடிப்பு, இங்கன ஒரு மடிப்பு, இங்கன ஒரு மடிப்பு, மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு மடிப்பு, ஒரு விரல்ல 4 மடிப்பு இருக்குங்க. இது இல்லாம இப்படியே இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது இப்படிலாம் வளையாம இப்படியே இருந்துச்சு 5 வரணும்னா என்னத்துக்கு ஆகும்? ஒன்னும் ஆகாது. மம்மாட்டி மாதிரி இப்படி இருந்தா உதவும். திங்க ஏழுமா முதல்ல, அதை சாப்பிட ஏழுமா, பிடிக்க ஏழுமா, கொஞ்சம் ஏழுமா மனைவிய, ஒண்ணுக்கு ஏழாது. இப்படியே இருந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகுறது? அந்த மூமெண்ட் வளைவு இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியல. பாக்கியமா ஏதோ வர்றோம், திங்கிறோம், பேசுகிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அட இது எப்படி வர வேலை? இது எந்த மிஷின் ஏக்குது? உனக்கு ரிமோட், அதுக்கு பேட்டரி ஏதாவது போடுறியா? சுவிட்ச் ஏதாவது ஆன் பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது சார்ஜ் ஏத்தணுமா? அது பாட்டுக்கு இதுக்கு ஐடியா பண்ணணுமா எப்படி மடக்கிறது? இத நீ பாட்டுக்கு உட்கார்ந்து அது பாட்டுக்கு பண்ணுது. அப்ப இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடே உனக்கு மத்ததெல்லாம் விடு, உனக்கு உயிரை தந்தது, காசை தந்தது, பணத்தை தந்ததெல்லாம் விட்டுத்தோல. ஒவ்வொரு மூட்டுகளை எல்லாம் தந்திருக்கிறானே. இந்த முழங்கால் வளையலண்டா என்ன ஆகுறது? வாஜிபாய்க்கு வளையல் என்ன என்ன கதிக்கு ஆளானாரு? எடுத்து புட்டு இரும்புல மூட்டு வச்சானுவோம், ஸ்டீல்ல இருக்கா இல்லையா? அறுத்து புட்டு அது ஒழுங்கா மூவ்மெண்ட் ஆகலன்னு வைங்க, அம்புட்டுதான் உட்காரையில. அதுல அது வளைஞ்சு கிழிஞ்சு புள்ள இருந்தா தானே அது இயற்கையா இருக்கு. இடுப்பு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப முக்கியமான ஒரு மனிதனுக்கு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? உனக்கு ஒவ்வொரு 300க்கும் மேற்பட்ட மூட்டுகள் உனக்கு இருக்கின்றன. அந்த வளைவு இப்படி வளையுது, இப்படி வளையுது, எல்லாம் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரியான மூட்டுகள் வளைவுகள் உனக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு மூட்டு வளைவு இருக்குத, அதுக்கு ஒரு தர்மம் செய்யணும்டா, நீ அதுக்கு ஒரு நல்லறம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதுக்கு இது வளையுதுல, இதுக்கு ஒரு தனசரி, இதுக்காக ஒண்ணு செய்யணும், இதுக்காக ஒண்ணு செய்யணும், இதுக்காக ஒண்ணு செய்யணும், இதுக்காக ஒரு நல்லறம் செய்யணும். அல்லாஹ் தந்திருக்கான்லங்க. தினம் எத்தனை தடவை வளைக்கிற? 1000 தடவை இதை வளைப்பியா? 1000 தடவை இதை வளைக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு நான் என்ன செஞ்சேன் நீ சிந்திக்க வேண்டும். இதை அல்லாஹ் தந்ததற்கு நான் என்ன செஞ்சேன், இதை அல்லாஹ் தந்ததற்கு நான் என்ன செஞ்சேன், இதை பிடிச்சி வளைக்க விடுறான், அதுக்கு நான் என்ன செஞ்சேன், இதுக்கு நான் என்ன செஞ்சேன், இதுக்கு என்ன செஞ்சேன். இப்படி எல்லா இடத்தையும் அந்த வளைவனை நினைச்சு பார்த்தாலேயே ஒவ்வொரு மூட்டுகளுக்காகவும் நீ நல்லறம் செய்தாக வேண்டும். லட்சம் தடவை 1000 தடவை பயன்படுத்துற இதுகளை, இதை வச்சுதான் நீ சம்பாதிக்கிற, திரட்டுற, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதனால நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா தொழுதா, நோன்பு வச்சா, தஸ்பீஹ் செஞ்சா மட்டும் பத்தாது. குல்லு தஸ்பீஹத்தின் சதகா வ குல்லு தஹ்மீதத்தின் சதகா. ஒவ்வொரு தஸ்பீஹ் செய்றிய அது ஒரு நல்லறமாகி விடுகிறது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றிய அது ஒரு நல்லறமாகி. இப்படி பட்டியல் போடும் பொழுது வரிசையா சொல்றாங்க. அவ் துயினு சானியன், ஒருத்தன் ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கான், அந்த தொழிலை அவன் சரியா செய்யல. உங்களுக்கு அந்த தொழில் தெரியும். ஒரு சைக்கிள் பஞ்சர் பார்க்கறான், உங்களுக்கு அது நல்லா பார்க்க தெரியும். அவன் சரியா பார்க்கலன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க போய் நிக்கிறீங்க, இவன் இந்த சைக்கிள் பஞ்சர் இப்படி பார்க்கறான், நான் இப்படி வேற மாதிரில பார்க்கணும், தெரியாம கஷ்டப்படுறானே நினைச்சு கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்லி தரேன் கேளு அப்படின்னு எனக்கு அது தெரியும்னா அது சொல்லி கொடுக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயினு சானியன்,
ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு நீ துணை செய்ய வேண்டும். அவ் தஸ்னாலி அகரக, அறவே தெரியாதவனுக்கு அந்த தொழிலை கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த மூட்டுக்கு செய்யற பரிகாரம்ப்பா. மற்றதுக்கெல்லாம் நீ செய்ய முடியாது. உன்னால உன் உயிரை தந்ததுக்கு உனக்கு பெரிய நன்றி கடன் செலுத்த முடியாது. இதுக்கு அல்லாவுக்கு நீ நன்றி செலுத்துற விதம் என்னன்னு கேட்டா, இதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மூட்டு வழங்குதுல, அவன் அதை ஒழுங்கா வளைக்கணுமா இல்லையா? உனக்கு வளைய போய் தானே கத்துக்கிட்ட, சொல்லி கொடு. அப்ப ஒரு நம்ம சமுதாய பணி எதுக்கு விளங்குத? நான் நல்ல முஸ்லீம், நான் நம்ம ஆளுக்க அசரத்துன்னு ஒருத்தர் வச்சுக்கிடுவாங்க, அல்லது மகாண்டு ஒருத்தர் வச்சுக்கிடுவாங்க. அவர் என்ன செய்ய மாட்டாரு, இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் வைங்களேன், அவர் மட்டும் இந்த வேட்டியில புழுதி படாம வெள்ள வெள்ளையர்னு இருப்பாரு. டிரெஸ் அதுல தூசி கூட படக்கூடாது. ஏன் அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? இறங்கி என்னைக்காவது கூட்டுவார் வழக்கமான பிடிப்பாரா? ஒரு சமுதாய தலைவர், ஜமாத் தலைவர், முத்தவலியா இருக்கிறவர் இந்த இடத்துல சுத்தம் பண்ண வேண்டிய 4 பேர் பண்றோம், அவர் சேர்ந்து வழக்கமாத்து பிடிப்பாரா? அவர் 2 சேரத்துக்கு போடுவாரா? மக்களுக்கு ஏதாவது உதவுவாரா? அது என்னது? அது கூலியாளுடைய வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவ் துஈனு சானியன், ஒரு தொழிலை செய்பவனுக்கு துணை செய்ய வேண்டும். அவ் தஸ்னாலி அஹ்ரக, தொழில் அறவே தெரியாதவனுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும், நீ கத்து கொடுக்கணும்ப்பா. இதெல்லாம் அந்த 300 லட்சம் மூட்டுகள் இருக்குதே, அதுக்கு நீ செய்ய வேண்டிய கடன்கள். அதுக்கு இப்படி எல்லாம் நீ கடன் தீர்த்தாகணும். அதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கான் இத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதோடு நிக்கிறாங்களா? சொன்னதோடு நிக்கிறாங்களா? ஒரு நாள் வீதியில போறாங்க, எதையுமே சொல்லுக்கும் செயலுக்கும் அப்படி. உலகத்தில் ஒரு மனிதர் பார்க்க இயலாது. சொல்றது ரொம்ப ஈஸி, சொல்லிய வண்ணம் செயல் தான் என்னது, அது ரொம்ப கஷ்டம்ங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் தானே. சொல்லுதல் யாருக்கும் லேசு. என்ன சொல்ற பெரிய விஷயமா? வெளிநாட்டு பொருளை யாரும் பயன்படுத்தாதுன்னு சொல்லுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோகோ கோலா குடிப்பான். அந்த மேடையில் நின்றுகிட்ட வெளிநாட்டு பொருளை நாங்கள்லாம் சுதேசி, வெளிநாட்டு இதை யூஸ் பண்ண கூடாதுமா அப்படி தூக்கி காட்டும் போது கையில வாட்சி இருக்கும், அது வெளிநாட்டு வாட்சியா இருக்கும். இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீறுவானுல, இறங்கி போகும்போது வெளிநாட்டுக்காரில் ஏறி போவான். அவன் வெளிநாட்டு பொருளை யூஸ் பண்ண. இதில் இந்த பிராட், இந்த பித்தலாட்டம்லாம் நபிகள் நாயகத்தில் கிடையாது. என்ன சொன்னாங்களோ அதை செய்வாங்க. ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லைங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு நாள் கடை வீதியில வர்றாங்க, ஒரு இளைஞன் ஆடு உரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆடு அறுத்து தொங்க விட்டு உரிப்பாங்க, ஆடுனா தோல், ஆட்டை கட்டி விட்டு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு இளைஞன். பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நல்லா தெரியும். அது ஆல் சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாத்துலயுமே உள்ள நுழைஞ்சு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் செஞ்ச சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுனால அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படி பாக்குறாங்க, இந்த ஆளு ஆடு உரிக்க கூட ஒழுங்கா தெரியல இந்த பையனுக்கு. நேர வந்து ஒரு நாள் கடை வீதியில வர்றாங்க, ஒரு இளைஞன் ஆடு உரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆடு அறுத்து தொங்க விட்டு உரிப்பாங்க, ஆடுனா தோல், ஆட்டை கட்டி விட்டு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு இளைஞன். பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நல்லா தெரியும். அது ஆல் சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாத்துலயுமே உள்ள நுழைஞ்சு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் செஞ்ச சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுனால அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படி பாக்குறாங்க, இந்த ஆளு ஆடு உரிக்க கூட ஒழுங்கா தெரியல இந்த பையனுக்கு. நேர வந்து யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல், பெரிய ஆன்மீக குரு. அன்னைக்கு இருந்த பெரிய குருமார்களே பெரிய குரு யாரு? அவங்க தான் பெரிய குரு, சக்கரவர்த்தி, மாபெரும் வல்லரசனுடைய அதிபதி, மன்னர், மாமன்னரா இருக்கிறாங்க. வந்து என்ன செய்யறாங்க? அப்படியே துணியை ஏத்தி விட்டுட்டு விலகு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நான் சொல்லி தரேன் பாரு, என்னை பார்த்து அது மாதிரி கத்துக்கன்னு சொல்லி கையை உள்ள விட்டு தோலை உரிச்சு காட்டுறாங்க. ஆட்டு தோலை கசாப்பு கடையில உரிக்க தெரியாத ஒருத்தர் உரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை என்ன டெக்னிக்ல உரிக்கணும் என்பதை, அதாவது தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு போகல. யாராவது போய் உரிச்சு கொடுங்களப்பா, அது கிடையாது. என்ன செய்வாங்க? எதை சொன்னாலும் சொல்லவும் செய்வாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தால் செய்பவர்களில் முதலாவராக இருப்பார்கள், செஞ்சு காட்டுறாங்க. இது சமுதாய பணி தானே. இதெல்லாம் எதை தெரியுமோ அதை கத்துக் கொடுக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி சொல்றாங்க, அந்த மூட்டுகளுக்கு நீ செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்குதே, அதுல இன்னொரு கடமை என்ன தெரியுமா? ஒருத்தன் துஈனு ரஜுல் அலா தாபத்திஹி, ஒருத்தன் வாகனம், அந்த காலத்து வாகனம்டா என்ன? குதிரை ஒட்டகம் தான். இந்த காலத்து வாகனம் என்ன? சைக்கிள், 2 வீலர், காரு, பஸ். இது இந்த காலத்து வாகனம். அந்த காலத்துல வாகனம்னா அது ஒரு ஜீவன், உயிருள்ள ஜீவன் தான். அதுல நமக்கு ஏற முடியாது, ஈஸியா ஏற முடியாது. இப்ப நம்ம ஏறுவ சைஸ்ல தயாரிச்சிடறான் மனுஷன். 2 வீலர் போட்டா இவ்வளவு உயரத்துல போட்டான்னு வைங்க, எப்படி ஏறுவீங்க? ஒட்டகம் உயரத்துக்கு 2 வீலர் தயார் பண்ணாலும் விக்குமா? முதல்ல விக்காது.
எப்படி இருக்கனே அப்படி சுமந்து காலப்பட்ட மேல ஏறிட்டு போகணும், அப்பதான் நம்ம வாங்குவோம். அப்ப ஒட்டகத்துல ஏற முடியாம கஷ்டப்படுவான்ல ஒருத்தன், அப்ப சண்டித்தனம் பண்ணு. நம்ம என்ன செய்யணுமா, ஒருத்தன் ஒட்டகத்துல ஏற முடியாம நின்றான்னு சொன்னா நீ பக்கத்துல நின்று தூக்கி விட்டு ஏறி உட்கார்றா, குதிரையில ஏறி உட்கார்றான்னு சொல்லி அவனுக்கு நீ உதவுறிய, அது நீ செய்ய வேண்டிய வேலை. எதுக்காக வேண்டி இந்த 300க்கு மேற்பட்ட மூட்டுகளை அல்லாஹ் ஒரு பாக்கியமா உனக்கு தந்திருக்கிறானே, அதுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கிடையாது. ஏற முடியாமல் திணறுகிறவனுக்கு அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடு. அவனுடைய கையில் இருக்கிற சாட்டை கீழே விழுந்து விட்டால் அவன் இறங்கி எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவான், மர ஏற கஷ்டப்படுவான், நீ எடுத்து கொடு. அவனுடைய சவுக்கு சாட்டை வந்து கீழே விழுந்து விட்டால் நான் எடுத்தேன். ஒரு பஸ்ல நிக்கிறோம், அப்படி வச்சுட்டு மணி பர்ஸை கீழே போட்டுருவான், நம்ம பார்த்துட்டே இருப்போம், உண்மை கட்டுக்கிற மாட்டான், எடுத்து கொண்டு கொடுக்க மாட்டான், நம்ம கௌரவம் குறிஞ்சிருமே. கீழே விழுந்து எடுத்தவன் பஸ்ல இருந்து இறங்கி கஷ்டப்பட்டு வரணும்ல. ஒருத்தன் பஸ்ல இருக்கிறான், ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான், கையில வச்சுக்கிற ஒரு சாவி கத்தோ என்ன ஒரு இளவு கீழே விழுந்துருச்சு, நம்ம கண்ணால பாக்குறோம், நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவன் கேட்டான்னு வைங்களேன், நீங்க வந்து எடுக்க மாட்டீங்களோ, கேட்க முஸ்லீம் என்ன செய்யணும், கேட்காம எடுத்து கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும்னு கேட்டா, அவன் போட்டவன் ராமசாமியா இருக்கட்டும், அப்துல் காதரா இருக்கட்டும், அந்த பொருளை கீழே போட்டுட்டான், எடுத்து கொடுக்கறான், என்ன குறைஞ்சு போயிடும் உனக்கு? அதுக்கு தானே மூட்டை எல்லாம் தந்திருக்கிறான், குனிஞ்சி நிமிந்து மூவ்மெண்ட் எல்லாம் எதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். இல்லாட்டி இப்படி கம்ப மாதிரி உன்னை படைச்சிருப்பான்ல, இப்படி எல்லாம் இல்லாட்ட அலைஞ்சிருப்பான், போஸ்ட் கம்ப மாதிரி இப்படி படைச்சிருந்தாண்டா. அட அப்படிலாம் இல்லாம அல்ல அந்த மூவ்மெண்ட் கொடுத்திருக்கான்ல, இயக்கம், உடலுடைய இயக்கங்கள் தந்திருக்கானா இல்லையா? அந்த இயக்கங்கள் எதுக்கு தந்திருக்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி கீழே போட்டு எடுத்து கொடுக்கறதாண்டா, எடுத்து கொடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? சமூக பணினா இதுதான் சமூக பணி. மக்கள் அப்படி கவனிச்சுட்டே இருக்கணும், யார் யார் பாதிக்கப்படுறா, யார் யார் கஷ்டப்படுறா, அதுல நமக்கு என்ன ஏழும். இதெல்லாம் நான் காசு பணம் செலவழிக்கிறதாங்க. இதெல்லாம் ஒருத்தன் நம்ம போறோம், ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாம நின்றுட்டு இருப்பான், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அவன் கேட்காட்டாலும் என்ன செய்யணும், என்னப்பா பிரச்சனை, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா, நீ உட்கார வந்து நான் கொஞ்சம் தள்ளி விடுறேன், சில என்னதான் உதச்சாலும் ஸ்டார்ட் ஆகாது. அப்ப என்ன செய்யணும், சரி நீ ஏறி உட்கார்ந்துக்குவே, நான் வந்து தள்ளி விடுறேன், அதுல ஸ்டார்ட் ஆகலாம் ஆகிக்கிறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா? நம்ம இப்படி செய்வோமா? செய்வோம். யாருக்கு செய்வோம்? நம்ம மாமனுக்கு மச்சானுக்கு இருந்தா செய்வோம். எவ்வளவு கண்டவனுக்கு செய்வோமா? யாருன்னு தெரியாதவங்க செய்வோமா? அறிமுகம் இல்லாதவங்க செய்வோமா? செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி இப்படி எல்லா வகையிலும் என்ன செய்யணும், துஈனுதல் ஹாஜத்தல் மல்ஹூஃப், ஒரு திக்கற்ற நிலையில் ஒரு தேவை உடையவனாக ஒருத்தனை நீ காண்கிறாய், அவனுக்கு நீ உதவணும். அவனுக்கு நல்லா தெரியும் தேவை இருக்குன்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீட்டுல மௌத்து, பக்கத்து வீட்டுல இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய நிலைமை நமக்கு தெரியும். என்ன தெரியும், ஆஹா வருமானமே இல்லையே, இந்த ஒரு பையன் தானே வேலைக்கு, உதாரணத்துக்கு ஒரு பையன் தானே சம்பளத்துக்கு இருக்கிறான், 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டானே, இவன் எப்படி இந்த கபன் போடுறது, இந்த மௌத்துடைய செலவு, அதுக்கு எவ்வளவு செலவுகள் இருக்குல்ல, அது அவனுக்கு தாங்க இயலாத. உடனே என்ன செய்யணும், என்னங்க எவ்வளவு உங்களுக்கு ஆகும், அவனுக்கு கஷ்டப்படாதீங்க, நான் ஏத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். கொண்டாடி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான், இப்படி பணஞ்சுக்கிட்டு நிப்பான், என்ன பண்றது தெரியல, ரோசக்காரன், யார்த்தையும் கேட்டு பழவி இருக்க மாட்டான். மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு, ஆபரேஷன் வாங்க, உனக்கு பணத்தை கட்டு. அதை பத்தி என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? அட கேட்டா தான் கொடுத்திருப்போமா? நம்மளா போய் கேட்கணும், என்னப்பா என்ன மேட்ரு, உன்னை சேர்த்திருக்கிற என்ன சொல்றான் டாக்டர், நமக்கு என்ன ஏழு, இந்தா நமக்கு ஏழுங்கிறவன் பார்க்க கூடாது, நமக்கு எவ்வளவுதான் ஏழும்னா இது பத்தாத, 10,000 ரூபாய் கேட்கிறான் டாக்டர், நம்மள்ட்ட 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 9,500 என்ன பண்ணுவான்? இப்படி நினைக்காதனாலதான் என்ன பண்றான், போய் அடகுல வைக்கிறான். அடகு வைக்கிறானா, வட்டிக்கு வாங்குறானா? இந்த மாதிரி உதவும் மனப்பான்மை இல்லாத காரணத்தினாலதான் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அவன் வந்து பரம்பரையா வசிக்கிற ஒரு வீடு வித்துட்டானா நாளைக்கு வாங்க இயலாது, அதை கொண்டே வச்சுப்புட்டு 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டை வச்சுப்புட்டு 10,000 ரூபாய் வாங்குவான், அதுக்கு வட்டி கட்ட இயலாது. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா முடிஞ்சு வச்சுருவாங்க, மூலிகை எல்லாம் சரியா போச்சு, 10,000க்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டின்னு நினைஞ்சிருச்சு, 2 லட்சம் ரூபாய் அவுட்டுன்றாங்க. அப்போ பொண்டாட்டி கொண்டு இப்படி சேர்த்ததுக்காக வீட்டை இழந்து நிக்கிறான் எவ்வளவு பேர். இன்னைக்கு சவுகார்பேட்டை இப்ப பாருங்க, மெட்ராஸ்ல சவுகார்பேட்டை என்னது, சவுகார்பேட்டை என்ன தெரியுதா உங்களுக்கு? சென்னையில சவுகார்பேட்டை இருக்க அதெல்லாம் முஸ்லீம்கள் வசித்த பகுதிகள் எல்லாம் இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கடனை சேட்டுமாரோட கொடுத்துட்டு அப்படி எழுதி வாங்கிட்டு மொத்தத்தையும் அவங்க சேட்டு காலனி ஆகிவிட்டானுவோம். எதனால? உதவும் மனப்பான்மை இல்ல. கஷ்டப்படுவவனுக்கு நம்மளா போய் உதவுனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசல்ல அமர்ந்து இருக்கிறாங்க,
அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் முலர் என்ற ஒரு கோத்திரத்தை வெளியூர்காரங்க வர்றாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வர்றாங்க. வந்தா அவங்களுடைய அந்த கோலம் இருக்குதுல, வயிறுலாம் ஒட்டி போய், இந்த சோமாலியாவுல எல்லாம் பார்ப்போம்ல, டிவில எல்லாம் காட்டுவான்ல, அந்த ரேஞ்சில் அந்த மாதிரி ஒரு கணக்கில் என்ன செய்யறாங்க, எலும்புலாம் துருத்தி கொண்டு, வயிறுலாம் ஒட்டி போய், கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கொண்டு, முகமெல்லாம் கண்ணங்கள்லாம் குழி விழுந்து போய், கண்ணெல்லாம் பஞ்செடுத்து போய், பார்த்தாலே சாப்பிட்டு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கோலத்துல ஒரு கூட்டமே வருது. ஒரு மனுஷன் வந்தா பரவாயில்ல, ஒரு கூட்டமே வருது. அவங்க எதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, வந்தாங்க, அவ்வளவுதான். அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி கண்கள் சிவந்து கடுமையான கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, தொழுகை நேரம் ஆச்சு, வாங்க சொல்லுங்கிறாங்க. வாங்க சொல்லி தொழுகை முடிஞ்சிருச்சு. உடனே மெம்பர்ல ஏறாங்க. ஜும்மாவுக்கு தான் மெம்பர்ல ஏறணும்னு சட்டம் கிடையாது, தேவைக்கெல்லாம் ஏறலாம். இப்ப எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதோ அப்பெல்லாம் மேடையில் ஏறி என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மெம்பர்ல ஏறுறாங்க. அப்படி இருங்க எல்லாரும். தொழுகை முடிச்ச உடனே வாங்க சொன்னா எல்லாம் வந்துருவாங்க மக்கள்லாம். தொழுது முடிச்சோம் அப்படி இருங்க. மெம்பர்ல ஏறி சொல்றாங்க, என்ன இது, என்ன நிலையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் எதுக்கு உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், இப்படி ஒரு நிலையில மனிதர்களை வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உருக்கமான முறையில மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி கரைகிற வகையில ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உடனே இருந்தாலும் என்ன செய்யறாங்க, போயிட்டு ஒருத்தர் அவருக்கு போயிட்டு எடுத்துட்டு வர்றாரு. ஒருத்தர் ஒரு கையளவு கொண்டு வர்றாரு, ஒரு முட்டையை கொண்டு வர்றாரு, ஒருத்தர் நகையை கொண்டு வர்றாரு, ஒருத்தர் புடவையை கொண்டு வர்றாரு, ஒருத்தர் வந்து பெருச்சம்பழத்தை கொண்டு வர்றாரு, ஒருத்தர் கோதுமையை கொண்டு வர்றாரு. இப்படியாக கொண்டு வந்து ரெண்டு குவியல் அளவுக்கு சேர்ந்துருச்சு. கூட்டமும் ஒரு ஆளுக்கு இல்லையா, ஒரு கூட்டமும் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை பார்த்த உடனே யாருக்கும் கொடுக்க போறது தானுங்க, அப்படி இந்த முகம் தங்க முலாம் பூசியது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகம் அப்படியே மாறுது, பிரகாசம். சந்தோஷம் தாங்க முடியாது. எதுக்கு, இந்த ஏழைகளுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சே, சொன்னவன கொடுத்துட்டாங்களே, அப்படியே எடுத்துட்டு போச்சுறாங்க, இந்தா கொண்டு போ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, கஷ்டப்படுறவனுக்கு உதவுனாங்களா இல்லையா, சொல்லிட்டு நின்றாங்களா? கஷ்டப்படுபவனுக்கு உதவுன்னு சொன்னார்கள், பயானோட நிறுத்திக் கொள்ளல, கஷ்டப்படுறவர்களுக்கு உதவினார். கண்ணால பார்த்தாங்க. அந்த மக்கள் கோரிக்கை கூட வைக்கல, வறுமையா இருக்கும் நீங்க ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு கேட்டாங்களா? பார்த்தாலே தெரியும், கேட்க தேவையில்லை. இப்படி ஒரு கோலத்தில் மனுஷன் இருக்கலாமா? எதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறான்? செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அரைக்காப்படி மேல சாப்பிட இயலுமா? மத்த எல்லாத்தையும் எவ்வளவு தாங்கன்னு கேட்பான். தங்கத்தை கேளுங்களேன், ஒரு 2 கிலோ போதுமாண்டு, ஒரு 20 கொடுங்களேன்னு கேட்பான். ஏன், வாங்கி வச்சுக்கிறது தானே, வாங்கி வச்சுக்கிறதுக்கு என்ன, 20 கிலோ கொடுத்து போதுமான்னு கேளுங்களேன், ஒரு 200 கிடைக்குமா கொடுங்களேன் கேட்பான். 2000 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் மனிதனுக்கு தங்கத்துல 6 ஓடுதுன்னு வைங்க, 2 6, தங்கத்துல 6 ஓடுதுங்க. 6 ஓடுதுன்னா என்ன அர்த்தம், அது பாட்டு ஓடிக்கிட்டு எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா அவன் சொல்லுவானா, இன்னொன்று தான் நல்லா இருக்குமே, தங்கத்தில் 6 ஓடுனா கூட அப்ப சொல்லுவானா 2 தானே இருக்குது, இன்னொன்னு தான் நல்லா இருக்குமே. அப்ப எதுலையும் அவன் திருப்தி அடைய மாட்டான். சட்டையை கேளுங்க, ஒரு 20 போதுமான்னு கேட்டு பாருங்களேன், பத்தாது. போதும் எப்ப சொல்லுவான், 2 வச்சிருக்கும் போது 20 போதுமா, 20 கிடைச்ச உடனே 20 போதுமான்னு கேளுங்களேன், இன்னொரு 50 தான் நல்லா இருக்கு. 50 கிடைச்ச உடனே என்ன செய்யுமா, 50 போதுமா, ஒரு 500 இருந்தா 500 வேணாமா நம்ம ஸ்டேட்டஸுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இப்படிதான் கார்ல இருந்து, வீட்டுல இருந்து, பங்களாவுல இருந்து அதுதானே வளைச்சு வாங்கி போடுறான். ஆனா திங்கிறதுக்கு உட்கார வச்சு நீ பணக்காரன், இந்த தின்னு, இந்த இன்னும் தின்னு முடியாது. ஏன், பை கொள்ளாத, பைய ஒரு சைஸ்லான இருக்கு, திங்கிறதுக்கு மட்டும் தான் என்ன செய்வான் மனுஷன், போதும்னு சொல்லுவான். இவ்வளவு எனக்கு போதும், இந்த சாப்பாட்டை தவிர பாக்கி எல்லாத்திலையும் என்ன செய்யறான் மனுஷன், பேராசை உள்ளவனா இருக்கிறான். அப்ப நம்ம எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு என்ன தேவை, அரைக்காப்படி அரிசி தேவை. இந்த அரைக்காப்படி அரிசியை கஞ்சியா குடிப்பான் சில பேர் வரிஞ்சவரா திம்மா, அதுல எண்ணெய் சேர்த்து கறி எல்லாம் போட்டு அப்படித்தான் நீங்க அதிகப்படுத்திக்கிற ஏழ்மை தவிர அளவு குட்டிக்கிற ஒரு படி திங்க முடியுமா? பக்காப்படி ஒரு படி சோறு திம்பியா நீ, உனக்கு திங்க இயலாது. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நமக்கே எல்லாம் போட்டு தர்றான், நமக்கு அரைக்காப்படி அரிசி போதும்ல, அரைக்காப்படி அரிசி போதும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தர வேண்டியதானே. அவன் என்ன செய்யறான், ஏக்கர் கணக்கில் இதுக்கு தர்றான், உனக்கு தரல, உனக்காக தந்தால் இவ்வளவு தரமாட்டான்.
உனக்கு எவ்வளவு தரணும் தெரியும். உனக்கு எவ்வளவு தேவையோ அதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அல்லாஹ் தருகிறானே. எதுக்கு? கொடுக்கிறதுக்கு, அடுத்தவர்களுக்கு வழங்குறதுக்கு. இதை வழங்க வேண்டும். இதை விளங்கி விட்டா அந்த கொடுக்கக்கூடிய தன்மை தன்னால வந்துடும். நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, என்னுடையது என்னுடையது என்கிறான். ஆதமுடைய மகன் மனிதன் எதை பார்த்தாலும் என்ன செய்யறான்? நம்ம வீடு தான், இது நம்ம கார் தான், நம்ம பங்களா தான், நம்ம சேர் தான், நம்ம வாட்சி தான், நம்ம தொப்பி தான். இப்படி எதை எடுத்தாலும் என்ன செய்யறான்? என்னுடையது என்னுடையதுங்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுடா உன்னுடையது? எது உன்னுடையது? உன்னுடையது என்ன தெரியுமா? எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சேர்ந்துருச்சு உடம்புல. எதை அணிந்து கிழித்து விட்டாயோ, நீ உடுத்தி கிழித்தாயே அது உன்னுடையது. நீ உண்டு கழித்தாயே அது உன்னுடையது. மூணாவது உன்னுடையது என்ன தெரியுமா? பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயே அது உன்னுடையது. மத்தெல்லாம் உன்னுடையதா? மண்டையை போட்டவன எல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன உன்னுடையது? அந்த ஊடு உன்னுடையதா? தூக்கிட்டு போவியா நீ? மண்டையை போட்டா எவனுக்கு அது? யார் யார் பிரிச்சுட்டு போக போறானோ, எவன் வந்து நிக்க போறானோ, என்ன உன்னுடையது? எது உன்னுடையது? திண்டு முடிச்சோம் அது நம்முடையது. உடுத்தி கிழிச்சிட்டோம் அது நம்முடையது. பீரோல அடுக்கி வச்சது நம்முடையது இல்ல. இதை உடுத்த வேண்டிய அளவுக்கு உடுத்தி, அணிய வேண்டிய அளவுக்கு அடிச்சு, பழசாக்கி, கிழிச்சு தூக்கி போட்டோமே இது நம்முடையது. நம்ம எது நம்முடையது இல்ல தூக்கி போட்டோமோ அதான் நம்முடையது. ஏன்? அதுதான் பயன்பட்டு இருக்கிறோம். வாங்கி 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி அடுக்கி வச்சு விட்டு மொத்தா போயிட்டா யார் உன்னுடையது? அது ஒரு நாளாச்சு உடுத்துனியா? உன் உடம்பு அலங்கரிச்சுச்சா? உனக்கு ஏதாவது மரியாதை தந்துச்சா? என்ன உன்னுடையதுங்கிற? அப்ப இதை மனுஷன் என்ன செய்யணும்? கத்துக்கொள்ளணும். 3 விஷயம் தான் அவனுடையது. ஒன்னு உண்டு கழித்தது, இரண்டாவது உடுத்தி கிழித்தது, மூணாவது கொடுத்து கழித்தது, மகிழ்ந்தது. இந்த 3 தவிர வேற எதிரா உன்னுடையது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எது உன்னுடையதுங்கிற? அப்ப நம்ம இந்த பாடத்தை பெற்றுக்கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவணும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நம்மளால ஏண்ட அளவுக்கு உதவணும். உதவ முடியலையா இதை செய்யணும். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவ முடியாது, பெரிய அளவுல அல்லாஹ் கொடுக்கல. ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஓட்டக்கூடிய அளவுக்கு வறுமை. அரசாங்கத்தில் கஜானாவில் காசு இருந்தாலும் அவர்களுக்கு வருமானம் இல்ல, தொட மாட்டாங்க கஜானாவை. அப்ப அவங்களுக்கு முடியல. முடியாதவங்க என்ன பண்றாங்க? மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்றாங்க. மெம்பர்ல நின்று கொண்டு கொடுங்க. ஏன் இந்த நிலையில வச்சிருக்கீங்க சமுதாயத்தை? இவ்வளவு ஏழ்மையில இருந்து பார்த்துக்கிட்டு ஏன் இருக்கிறீங்க என்று கஷ்டப்படுவர்களுக்காக வேண்டி கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா? அதுல ஒரு ஆள் இறங்கி கலெக்ஷன் பண்ணி கொடுத்த உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு யார் ஒருத்தன் ஒரு அழகான வழிமுறைக்கு முன்மாதிரியாக திகழ்கிறானோ, அவன் முன்மாதிரியாக திகழ்ந்தானே, வசூல் பண்ணானே, அந்த நன்மையும் அவனுக்கு இருக்கிறது. அவனை பார்த்து மற்றவர்கள் உதவி செய்தார்களே, அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணி ஒரு ஏழைக்கு உதவி செய்தால், அன்னைக்கு முதல்ல ஒருத்தர் துண்டு ஏந்தினாரே அவருக்கு அந்த நன்மையில் ஒரு பங்கு போயிடும். முன்மாதிரி அவர் தானே. அவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன துண்டை ஏந்தி வசூல் பண்றாரு. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. அப்ப சமூக பணி என்பது இப்படி இருக்கு. இப்படிலாம் கவனிக்கணும். யார் யார் கஷ்டப்படுறா, சிரமப்படுறா, யாரும் கஷ்டப்படக்கூடாது. சாதி மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதன் யாரும் கஷ்டப்பட்டான நம்மளுக்கு என்ன ஏழுமோ அதை செய்யணும். லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமின் நாஸ். மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, நபிகள் நாயகத்தின் எச்சரிக்கை என்ன சொல்றாங்க? லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். மல்லா யர்ஹமின் நாஸ், மக்களுக்கு இரக்கம் காட்டாத ஒரு பயலுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அட இவனை பார்த்து உனக்கு கூட இருக்கு, அவனுக்கு கம்மியா இருக்கு, அவனை பார்த்து உனக்கு இரக்கம் வரலன்னா உன்னைய பார்த்து நான் எதுக்குடா இறக்கப்படணும்? அல்லாஹ் கேட்பான். உன்னைய பார்த்து நான் எதுக்கு நீ பத்தியா? உனக்கு நான் தான் தந்தேன். நான் தந்து இருக்கும் பொழுது நீ உனக்கு கீழே உள்ளவனுக்கு நீ இரக்கம் காட்டலன்னா உங்களுக்கு நாங்க இரக்கம் காட்டுவோமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவுவதை எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், இஸ்ரவேல் சமுதாயத்துக்காரன். அந்த மனுஷன் என்ன செய்வான்னா, ஒரு பெரிய நல்லறமெல்லாம் செய்யல. அந்த ஆளு என்ன செய்வார்னு கேட்டா, ஏழைகளுக்கு கடன் கொடுப்பாராம். ஏழைகளுக்கு கடன் கொடுத்துட்டு அவருடைய ஊழியர்கள்ட்ட சொல்லுவாராம், இந்த பாரு கடனை கொடுத்து விட்டேன், நாய் மாதிரி விரட்டிலாம் வாங்கக்கூடாது, போய் கேட்கணும். அவங்களுக்கு ஏழும்னா வாங்கிக்க, ஏழாதுன்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடு, அடுத்த மாசம் தர்றானே டைம் கொடு, 2 மாசம் தாங்களே சரி டைம் கொடு,
அதுக்கு முடியலன்னா அதை தள்ளுபடி பண்ணிடும் என்று ஒருவர் சொல்லுவார். இப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த நல்லறமும் செய்தது இல்லை. மறுமையில் அல்லாஹ் என்ன அவர் பார்க்கிறான், இவன் என் அடியார்களுடைய விஷயத்திலே சாதாரணமாக விட்டு கொடுத்தான், அவர்களுக்கு தள்ளுபடி செய்தான், நான் இவனுடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறேன். இவன் தள்ளுபடி பண்ணான்ல, இவனுடைய பாவங்களை நான் தள்ளுபடி பண்ணுகிறேன் என்று சொல்லி சொர்க்கத்திலே அவன் நுழைக்கப்பட்டான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஃபர்ஸ்ட் சமூக பணி என்னவென்றால் உதவ வேண்டும், அனைவருக்கும் உதவ வேண்டும், எல்லா வகையிலையும் உதவ வேண்டும். தொழிலால், அறிவால், கல்வியால், காசால், பணத்தால், உடலால், எல்லா வகையிலையும் உதவுகின்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்பவன் தான் முஸ்லிம். இன்னைக்கு இந்தியாவுல நம்ம எல்லாம் என்ன அரபு நாட்டு இறக்குமதியா? நீங்க சவுதி அரேபியால இருந்து இறங்கின ஆட்களாங்கிறேன். நீங்க நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளைகளா? இல்ல. நீங்க எல்லாம் யார்? நாங்கெல்லாம் யாரு? 4 தலைமுறைக்கு முன்னாடி ராமசாமி தான். நீங்க நாங்கெல்லாம் யாருங்க? 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு ராமசாமியோ கந்தசாமியோ தான். எப்படி நம்ம இஸ்லாத்தின்பால் வந்தோம்? பெரிய பயான் சொற்பொழிவை கேட்டு வந்தோமா? அல்லது அருவாளை வச்சு கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க கதை விட்டுருக்கானுங்கள முஸ்லிம் மன்னர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கத்தியை காட்டி மதம் மாத்தினாங்களாம். கத்தியை காட்டி மதம் மாற்ற ஏழுமா? முதல்ல அவங்களே மதத்தை கடைப்பிடிக்கல, என்ன மதம் மாத்தினாங்க? இஸ்லாத்துக்கு வந்தோம். ஏன் வந்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த பாடத்தோடு சிலர் நம்ம தாயகத்துக்கு வந்தார்கள். வந்து அவர்கள் நேர்மையாக வாழ்ந்தார்கள், உதவினார்கள், வியாபாரம் செய்தார்கள், அதுல பெருந்தன்மை காட்டினார்கள், தள்ளுபடி செய்தார்கள், கடன் கொடுத்தார்கள், கொடுக்க முடியாதவனுக்கு நீ வச்சுக்கன்னு சொன்னார்கள். இப்படி ஒரு மக்களா? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எங்க மார்க்கம் இப்படிதான் சொல்லுது. இதுதான் பயான். பெரிய பயான் சொற்பொழிவுலாம் இந்த நிகழ்த்தல. இது நம்ம முப்பாட்டனுக்கு ஈர்த்துச்சு. அட என்னடா இப்படி காசு கட்டா வட்டி கேட்கறாங்க, 2000 ரூபாய் வாங்கிட்டு 20000 ரூபாய் சொத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க, இந்த ஆளுக்கு கடனையும் கொடுத்து விட்டு வேணான்னு தள்ளுபடி பண்றாங்க. அடா என்ன மக்கள், என்ன சமுதாயம், என்ன மார்க்கம் அப்படின்னு ஈர்க்கப்பட்டு தான் நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று நம்ம பரம்பரை முஸ்லிமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க அப்படி நடக்கல.